ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளில் கூட இன்றைய ஆத்தும ஆகாரம் என்ன என்று சொல்லி தாகத்தோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல சொல்கிறார், வழக்காடுவோம் வாருங்கள், வழக்காடுவோம் வாருங்கள். Come now, let us settle the matter, says the Lord. வழக்காடுவோம். இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிறீங்க, வாழ்க்கையில் எனக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கூட கோர்ட்டு கேஸில், அதுக்கு வழக்காடுவதற்கு கூட உங்களுக்கு பணம் இல்லை, வக்கீலுக்கு காசு கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு காசு இல்லை என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். யார் எனக்காக வழக்காடுவா? எனக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்காக வழக்காடுகிறேன். உன்னுடைய காரியத்தில் இதை நான் செட்டில் பண்ணி கொடுக்குறேன்றார். இது செட்டில் ஆகிறதே இல்லை, இந்த காரியம் முடிஞ்ச மாதிரி தெரிலன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் செட்டில் பண்ண போகிறார். நம்முடைய ஆண்டவரை பற்றி தாவீது சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். சிறுமையானவர்களுடைய வழக்கை விசாரிக்கிறவர். ஒருவேளை மனித பலம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி பேசலாம், செய்யாத தவறுக்கு அவர்கள் செய்தன்னு சொல்லி நம்மை குற்றம் சாட்டலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டார். உங்கள் குடும்பத்தில் சிறுமையானவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை ரொம்ப சிறுமைப்படுத்துகிறாங்களா? உங்களுடைய வழக்கை கர்த்தர் விசாரிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. I know that the Lord secures justice for the poor என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். And uphold the cause of the needy. I know the Lord will help those they persecute. He will give justice to the poor. He will give justice to the poor. எளியவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவர், சிறுமையானவர்களின் வழக்கை விசாரிக்கிறவர். இன்னொரு ஜபத்தை கூட அவர் செய்கிறத பார்க்கிறோம். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும், என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு நீர் எழுந்தருளும், என் வழக்கை தீர்க்க நீர் எழுந்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தில் நியாயம் செய்யப்பட வேண்டுமோ, எந்த காரியத்தில் வழக்கு தீர்க்கப்பட வேண்டுமோ, பல வருஷங்களாக இந்த வழக்குக்காக நீங்கள் ஜெபிச்சுட்ருக்கலாம். ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறார், அநீதியான நியாயாதிபதியே நியாயம் செய்யும்போது நான் நீதியுள்ள நியாயாதிபதி உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனா? சீக்கிரத்தில் உனக்கு நான் நியாயம் செய்வேன். இதை பார்க்கிற அருமையான தேவ பிள்ளையை, சீக்கிரத்தில் உனக்காக நியாயம் செய்வார். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். உங்கள் பக்கத்தில் தான் ஜெயத்தை கொடுப்பார். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். விசுவாசிக்கிறீங்களா? கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. அவருக்கு பேர் சேனைகளின் கர்த்தர். அவர் உங்களுக்காக வழக்காடி உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை அவர் பிடித்து ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். யார் யார் எனக்காக வழக்காட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ, இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சிறுமைப்பட்ட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எளியவர்களாக இவருடைய வாழ்க்கையில் வழக்கை நீர் தீர்த்து வையும் என்று ஜெபிக்கிறோம். நீர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் வழக்கை விசாரித்து ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் இதை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அவர் உங்களுடைய வழக்கை விசாரித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். God bless you. Have a blessed day. Amen.